அதே மாதிரி இந்த சும்மா இது வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன் பின்னணும்னா. அது வந்து போட்டு நம்ம ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த டேப்லெட்டு, டானிக் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ரஃப்யூஸ்க்கு அவசரம் வச்சுக்கலாம். சும்மா போட்டு பழகலாம்ல. ஃபர்ஸ்ட் சின்ன கூடையில எந்த மிஸ்டேக் வந்தாலும் நம்ம பெரிய கூடையில ஈஸியா அதை பார்த்துக்கலாம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு ரஃப் போட்டு பார்த்துட்டு அப்புறம் பெருசுக்கு ஆரம்பிங்க. எடுத்த உடனே நம்ம பெருசுக்கு போட்டோம்னா அது மிஸ்டேக் ஆயிடும். இப்போ பாருங்க சிவன் கண் போடுறேன். இந்த ஒயர் மேல போற ஒயரை இப்படி மடிச்சு வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி அந்த ட்விஸ்ட் எடுத்து இந்த லூப்ல இன்செர்ட் பண்ணிட்டு இந்த ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இந்த லூப்ல மறுபடியும் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணுங்க. இன்செர்ட் பண்ணிட்டு இப்ப எல்லா பக்கம் இருக்கிற லூப் எல்லாம் டைட் பண்ணோம்னா நமக்கு சிவன் கண் வந்துடும். பாருங்க, இப்ப நார்மல் நாட்டு. சிவன் கண் இப்படி மாறி மாறி போட்டுட்டே இருக்கணும். சிவன் கண் போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா புதுசா போடுறதுனால அது நமக்கு அப்படி தெரியாது. இதுக்குள்ள இன்செர்ட் பண்ணி டைட்டா பிடிச்சுக்கோங்க, இல்லாட்டி அது போயிடும் அந்த ஒயரு. இந்த லூப்ல விட்டு மேல டைட் பண்ணிட்டீங்கன்னா சிவன் கண் வந்துடும். இதே மாதிரி இது ஃபுல்லா நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டு ஃபுல் ஃபினிஷிங்ல காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? இவ்வளவுதான் ஒயர் இருக்கு. அதனால கம்மி சின்ன கூடையா தான் வரும். அதனால நான் போட்டுட்டு ஃபுல் ஃபினிஷிங்ல காட்டுறேன். சரிங்களா?